அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி மிகைப்பட சொல்லேல். அதாவது ஒரு செயல் எவ்வாறு நடந்ததோ அவ்வாறு தான் சொல்ல வேண்டும், அதை மிகப்படுத்தி சொல்லக்கூடாது என்று அவ்வை சொல்லுகிறாள். நாமெல்லாம் என்ன பண்றோம்னா கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு சொல்லி முடிக்கிறோம். அது ஒரு தவறான மன அமைப்புக்கு மற்றவர்கள் வருவதற்கு காரணமாயிரும். அதனால என்ன நடந்ததோ அதை அப்படியே கரெக்டா சொல்லி முடிக்கணும், மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது, அது பிரச்சனையை உருவாக்கும் என்று அவை சொல்லுகிறாள். நல்லது நண்பர்களே, அடுத்து ஹோமியோபதியில மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு நம்ம போக போறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா விடி. விடி அப்படின்னா என்ன? அறிவாற்றலும் நகைச்சுவை திறனும் கொண்ட சொற்களை பயன்படுத்துதல். நாம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அடுத்தவர்களுக்கு ஒரு செய்தியை, பலனுள்ள செய்தியை, பயனுள்ள செய்தியை சேர்த்துவதாகவும் அது அப்படியே ஜோவியலா நகைச்சுவையா இருப்பதாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய நகைச்சுவை நடிகர் NS கிருஷ்ணன், தங்கவேலு இவங்கெல்லாம் பேசுறத கேட்டோம்னா அந்த வார்த்தையில மிகப்பெரிய அர்த்தம் இருக்கும், அது நகைச்சுவையாகவும் இருக்கும். அதான் விடி அப்படின்னு ஆங்கிலத்திலே அழைக்கிறார்கள். இப்படிப்பட்ட சொற்களை சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய மருந்துகள் ஹோமியோபதியிலே மிக சிறப்பாக இருக்கின்றது என்பதனைத்தான் இந்த சப்ஜெக்ட் நமக்கு உணர்த்துகிறது. இப்படிப்பட்ட நபர்களுக்கு காஃபியா, ஓபியம், லாக்டசிஸ் போன்ற மருந்துகள் மிக சிறப்பாக வேலை செய்யும். இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா மருந்துகளை இன்டர் கரண்டா நம்ம கொடுத்தோம்னா சிறப்பாக அவர்களுடைய நோய் குணமாகும் என்பதனை கூறி, இது போன்ற வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.